ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரில் இருக்கிற டிமார்ட்டுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் முத பார்க்குறீங்கன்னா ஜோதிமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே நம்ம அந்த துணி இருக்கிற செக்ஷனுக்கு தான் போனேன். பார்த்தீங்கன்னா நைட்டி, குர்த்தா, சுடிதாரு, பெண்களுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸும் இருந்தது. குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. விலையும் 200, 300, 400, 500 வரைக்கும் இருந்தது. லெக்கின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 199 ரூபாயில் கூட இருந்துச்சு. ஆண்களுக்கு கூட ஜீன்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. டிஷர்ட் இருந்தது. நிறையா குழந்தைங்களுக்கெல்லாம் 50 ரூபாயில் 70 ரூபாயில் இருந்து ட்ரெஸ்ஸஸ் இருந்தது. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்கூலுக்கு சம்மந்தப்பட்ட தேவையான பொருளெல்லாம் இதில் இருந்துச்சு. பென்சில் பாக்ஸு, ட்ராயிங் பென்சிலு, குழந்தைங்களுக்கு ஆக்டிவாக இருக்கிற, மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஆக்டிவாக இருக்கிறதுக்காக அந்த டப்பாலாம் ஒன்று சேர்க்குறது, அந்த ஸ்கியூபுலாம் என்னென்னமோ இருக்குது. குழந்தைங்க சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் இதில் இருந்துச்சு. விலையும் பார்த்திங்கன்னா 50 ரூபா, 10 ரூபா. பென்சில் பாக்ஸ்லேருந்து எல்லாமே இருந்தது. 9 ரூபாய்க்கெல்லாம் கூட இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்காக விளையாட்டு சாமான் இதெல்லாம் ஃபிட் பண்ணணும். அப்படி கார் மாதிரி எது எது இருக்கோ அதெல்லாம் ஃபிட் பண்ணணும். பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது. கார் பொம்மை மாதிரி விதவிதமாக இருந்துச்சு. குழந்தைங்களும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஒன்று விடாமல் வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு விலையும் கம்மியாக தான் இருந்தது. கலர் பென்சிலு, ட்ராயிங் ஐட்டம் என்னென்னமோ இருந்தது. அப்போல்லாம் பென்சிலும் ரப்பர் இருந்தாலே போதும், குழந்தைங்க படிப்பாங்க. இப்போ நிறையா குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் இங்கே இருந்துச்சு. இந்த செக்ஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான ஆயில் ஐட்டம், மசாலா ஐட்டம் எல்லாமே இருந்தது. மளிகை பொருள்கள்லாம் இருந்தது. விலையும் ஆஃபரோடு போட்டிருந்தாங்க. நல்ல ஆஃபரும் இருந்துச்சு. ஆயில் கேனெல்லாம் 5 லிட்டர் கேனுக்கெல்லாம் இன்னமும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஆஃபர் இருந்தது இந்த டிமார்ட்டில். எல்லாம் டிமார்ட்டுனாலே நமக்கு எல்லா விலையும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸு. இந்த பீச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா பசங்க இந்த மாதிரி ஜீன்ஸெல்லாம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டிங்கன்னா பீச்சுக்கு போகிறதுக்கு அழகாக இருக்கும். காட்டன் துணி தான் எல்லாமே. நல்லா ஜில்லுன்னு இருந்தது. தொட்டு பார்க்கும்போது நல்லா பியூர் காட்டன் போல் இருக்குது. பனியன் கிளாத்து பியூர் காட்டன் தான். இது நைட்டி XXL, XXL எல்லாமே இருந்துச்சு. பெரிய பெரிய சைஸாக இருந்தது பார்க்கவே. கிளாத்தும் நல்லா இருந்தது. ரேட்டும் 200லேருந்து 300 வரைக்கும் எல்லாம் போட்டிருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க செக்ஷன். டிஷர்ட்டு பெரியவங்க போடுறது, குழந்தைங்க போடுறது அந்த பக்கம் இருந்துச்சு. 50 ரூபா 30 ரூபாய்க்கெல்லாம் டவுசர் இருந்தது. பனியன் கிளாத்து தான் இது. ஓவரால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜீன்ஸு, குழந்தைங்க சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் இங்கே இருந்தது. இது பார்த்திங்கன்னா சின்ன பேனு. இப்போல்லாம் குழந்தைங்கள வெளியில் கூட்டிகிட்டு போனீங்கன்னா வேக்குந்துன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. பஸ்ஸில் போனீங்கன்னா, கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லோரும் இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன பேன் ஒன்று எடுத்துக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு காத்திருந்தால் கம்முன்னு இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வைக்கிற கிட்டு. எலக்ட்ரிக்கில் இது சார்ஜர் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். கிச்சனுக்கு சம்மந்தப்பட்டது, குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறையா இருந்தது. இது பார்த்திங்கன்னா மண் குவளை போல் இருக்கும். 79 ரூபா. இதில் டீ குடிக்கலாம், நல்லாயிருக்கும். டீயோ கம்மங்கூழெல்லாம் இதில் குடிச்சிங்கன்னா மண்பானையில் குடிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு வித பிளாஸ்டிக் தான். இது பார்க்குறதுக்கு இந்த கலரும் இதுவும் மண்பானை போல் இருக்கும். இதெல்லாம் கிளாஸ் ஐட்டம். இதுவும் விலையை பார்த்திங்கன்னா 79 ரூபா தான். நல்லா ஹெவியாக இருந்தது. நல்லா ஒரு 1/4 லிட்ரு மேலே பிடிக்கும், அந்தளவுக்கு ஹெவியாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டபுள் கலர், ட்ரிபிள் கலரு. இதுவும் பாருங்கள் ரேட்டு கம்மி தான். 74 ரூபா 54 ரூபாய்னு போட்டிருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள் அப்படி 6 கப்பு 99 ரூபா தான். பரவாயில்ல விலையெல்லாம். 6 கப்பு இருக்குது விலை செட்டோடு. அப்படியே 100 ரூபா கொடுத்தாலே அந்த செட்டோட 6 இது வருது. இது பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிப்போம், இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க வீட்டிலலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிச்சன் சம்மந்தப்பட்டது தான். இது வந்து எலக்ட்ரிக் அடுப்புலாம் இருந்தது. நல்லா பிராண்டட் ஐட்டம்லாம் இருந்துச்சு. விலை பார்த்திங்கன்னா 2000மோ அதுக்குள்ளேயே என்னமோ போட்டிருந்தது. எலக்ட்ரிக் அடுப்பெல்லாம், அயன் பாக்ஸு, குக்கரு, பாத்திரமெல்லாம் நிறையா இருந்துச்சு. சில்வர் பாத்திரமும் நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் இருந்தது. குக்கரு, தோசை தவா எல்லாமே இந்த செக்ஷன் எல்லாம் இருந்தது. எமர்ஜென்சி லைட்டு, இது கரண்ட்டு போனால் நம்ம அதை போட்டு வச்சுக்கலாம். அது சார்ஜரோடு இருக்கும். பேட்டரியும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு கடாயி, சில்வர் கடாய் தான். இது வந்து ஹெவியான வெயிட்டு நல்லா இருந்தது. ரேட்டு பார்த்திங்கன்னா
2700 அது ஒரு தடவை வாங்கினா லாங் லைஃப் உழைக்கும் போல் இருக்குது. இந்த மாதிரி கடாயை தான் இப்போல்லாம் நிறையா அந்த யூடியூப்லலாம் வச்சு சமைச்சிட்ருப்போம், பார்த்துருப்போம். பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இருந்துச்சு. ரேட்டு பார்த்திங்கன்னா 2000 ரூபாவோ என்னமோ போட்டிருந்துச்சு. நல்ல ஹெவியாக இருக்குது. ஒரு தடவை வாங்கிட்டிங்கனாலே போதும் போல் இருக்குது. ரொம்ப நாளைக்கு வரைக்கும் இருக்கும். ஆங்கிலெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. எதுவும் கலந்துட்டு வந்துடாது, நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸு பேக்கோடு இருந்தது. குழம்பு எல்லாம் ஏதாவது சிந்துனா உள்ளேயே இருக்கும். இது வந்து தோசை பணியார தவா நாஸ்டிக்கு. இது ரேட்டு பார்த்திங்கன்னா 169 ரூபா. விலை கம்மியாக தான் இருந்தது. நாஸ்டிக் இதெல்லாம் சில்வர் ஐட்டம். சில்வர் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா செட்டோடு இருந்தது. கிளாஸோட ஒரு கிண்ணத்தோட தட்டம் அப்படி செட்டோடு இருந்தது. இது பார்த்திங்கன்னா கைப்பிடி இல்லாத கடாயி நல்லா இருந்தது. பார்க்கும்போதே வாங்கணுன்ட்டு ஆசையாக இருந்தது. ரேட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருந்தது. இது தட்டு 2 கிண்ணம் 2 கிளாஸு இந்த மாதிரி காம்போவாக இருந்தது. ரேட்டு பாருங்கள் 229 ரூபா தான். நல்லா ஹெவியாக இருந்தது. சில்வரும் நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது. மெலிசா இல்லை, நல்லா ஹெவியாக இருந்துச்சு. இந்த தோசை தவா பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்தது. 2 பக்கம் ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க. இது குழித்தட்டு. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த டிஃபனை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸ்பூனோடு இருந்தது. இது குக்கரு அலுமினியத்துலேயும் இருந்தது, இண்டோலியம்லேயும் இருந்தது, சில்வர்லேயும் இருந்தது. ரேட்டு பார்த்திங்கன்னா 1500 ரூபாயிலேருந்து இருக்குது. எல்லாமே இந்த பக்கம் தோசை தவா. இது பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்கு அதை விட வேறு இன்னொரு குவாலிட்டின்றதுனால கனமாக இருந்துச்சு. பார்க்கும்போது அழகாகவும் ஆசையாகவும் இருந்துச்சு வாங்கணுன்ட்டு. ரேட்டு பார்த்திங்கன்னா இது கூட ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருந்தது. கடாயி நல்லா ஆங்கிள் வச்சு சூப்பராக இருந்தது. இதெல்லாம் தோசை தவா. இதுவும் விதவிதமாக கம்பெனி ஐட்டம். நல்லா கெட்டியாக தான் இருந்தது. வெயிட்டாகவும் இருந்தது. இது நான்ஸ்டிக்கா இல்லை வேறு ஏதாவதான்னு தெரியல. மெலிசா நான்ஸ்டிக்கும் இருந்தது, கொஞ்சம் ஹெவியாகவும் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா புள்ளியாக டிசைனோடு இருக்குது. எல்லாமே பார்க்கும்போது வாங்கணுன்ட்டு ஆசையாக எல்லாமே வாங்கணுன்ட்டு ஆசையாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில்வர் இது தான். இங்கே விலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த கிண்ணமெல்லாம் பார்த்திங்கன்னா 25 என்னமோ போட்டிருந்தது. இது பாருங்கள் 75 ரூபா தட்டு. இது இடியாப்பம் பிழியறது 700 சில்லற. நல்லா வெயிட்டு ஜாஸ்தி, வெயிட்டாக இருந்தது. இது 300 ரூபா, 299 ரூபா. இஞ்சி பூண்டு இடிக்கலாம், சீரக மிளகுலாம் இடிச்சிக்கலாம். நல்லா இருந்தது. பாத்திரமெல்லாம் துரு பிடிக்கும். சில சில்வர் பாத்திரமெல்லாம் துரு பிடிக்கும். இந்த மாதிரி ஹெவியாக இருக்கும்போது அது துரு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். கிண்ணமெல்லாம் அந்த பொரியல் போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஃபினிஷிங்கும் சூப்பராக இருந்தது. முழுன்னு இருந்தது பார்க்குறதுக்கு. 45 ரூபா. தட்டு சின்ன சின்ன பொருளெல்லாம் இந்த செக்ஷனில் இருந்தது. சில்வர் சாமானமெல்லாம் பொரியல் போட்டு வச்சுக்கிறதுக்காகும். இது பார்த்திங்கன்னா கலருடைய நான்ஸ்டிக் டவாவா இல்லை என்னென்னு தெரியல, கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது. அலுமினியம் மாதிரி இண்டோலியம் மாதிரி இருக்குமா என்னென்னு தெரியல. அதுக்கு இது கலர் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இதுவும் இருந்துச்சு. நம்ம ஒரு பொரியல் செய்யலாம், ஏதாவது செய்யலாம். இது தாளிப்பு கரண்டியும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை கலரில், அதுவும் சின்னதுலேருந்து கொஞ்சம் பெருசு வரைக்கும் இருந்தது. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது, கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்கவும். இதெல்லாம் சின்ன சின்ன பொருள், ஸ்பூனு, லெமன் பிழியறது, இந்த முட்டை பீட் பண்ணுறது எல்லாமே இருந்தது. 10 ரூபா 20 ரூபா இந்த மாதிரி எல்லாம் இந்த இடத்துல நிறையா இருந்துச்சு. ஸ்பூன்லேருந்து எல்லாமே. எனக்கு எங்கே போனாலும் இந்த கடாய் மேலேயே ஒரு கண்ணாக இருந்துச்சு. நல்ல வெயிட்டு, நல்லா தாங்கும். சமைக்கும்போது நல்லா சூடு பிடிக்கும். இது பூரிக்கட்டை, மத்து, தயிர் கடையிறது. இது கட்டர் பார்த்திங்கன்னா 119 ரூபா. நல்லா இருந்தது, ஹெவியாக இருந்தது, ஃபினிஷிங் இருந்தது சுற்றிலும். அதனால் வந்து ஈரத்தில் ஊறினாலும் எதுவும் ஆகாது. இது வெஜிடபிள் கட் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா விலை வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. கம்பெனி ஐட்டம். இது மைசரு, அரிக்கரண்டி எல்லாமே எங்கள் கம்மி விலையில 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா 50 ரூபா வரைக்கும் இந்த செக்ஷன்லலாம் பொருள் இருந்தது. கரண்டிலாம் பார்த்திங்கன்னா டிசைனாக இருந்துச்சு. இந்த கரண்டி பார்த்திங்கன்னா அப்படியே டைமண்ட் மாதிரி மின்னுச்சு. ஏன்னா டிசைன் அந்த மாதிரி குழியாக இருக்குது, கிண்ண மாதிரி இருக்குது. அதில் வந்து கரண்டி இருக்கிறதுனால கிண்ண மாதிரியே இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு. விதவிதமான கரண்டிகள் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. விலையும் பார்த்திங்கன்னா 100 ரூபாவா கம்மியாக தான் நம்ம போட்டிருந்துச்சு. நான் விலை பக்கத்தில் காமிக்கல, அதனால் தெரியல. அங்கே பார்த்திங்கன்னா நைஃப் எல்லாம், கத்தி ஐட்டமெல்லாம் இருக்குது.
சின்னதுலேருந்து எல்லாமே சின்ன பொருள்லேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிண்ணி 29 ரூபா தான். நல்லா ஒரு கெட்டி தயிர் இப்போ சாப்பிடும்போது நம்ம 4 பொரியல் பண்ணுறோன்னா எல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். 29 ரூபாய்க்கு நல்லா இருந்தது. ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி பொரியல் எல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு இருந்தது. இந்த கிளாஸ் பாருங்கள், நல்லா ஹெவி வெயிட்டு, 49 ரூபா தான். பரவாயில்ல, வெயிட்டும் இதாக இருந்தது, விலையும் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. எல்லாமே வாங்குகிற மாதிரியே இருந்தது. எல்லாமே வாங்கி போட்டுக்கிட்டு வந்துடணும்னு தோணுச்சு. இது பார்த்திங்கன்னா அப்பளம்லாம் பொரிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இடுக்கி, இதெல்லாம் 50 ரூபா 80 ரூபா இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்தது. இது முட்டை பீட் பண்ணுறது தான், 20 ரூபா 10 ரூபா. இது சிலிண்ட்ரு வைப்போம் வீட்டில் வந்து நம்ம டைல்ஸில் சிலிண்டர் வைக்கும்போது கீழே துரு பிடிக்கும். அது வந்து சில்வர்லேயும் இருந்தது, இரும்புலேயும் இருந்துச்சு. இதுவும் வாங்கி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸு உள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் பொரியல் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இது குட்டி கிண்ணம், ஏதாவது பெப்பர் தூள் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. லஞ்ச் பாக்ஸு விதவிதமாக இருந்தது. நல்லா ஏர் டைட் பாக்ஸும் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாகவும் இருந்தது, ஏர் டைட்டாகவும் இருந்தது. விலை வந்து எவ்வளோன்னு தெரியல, சரியாக காமிக்கலன்னு நினைக்கிறேன். 400 ரூபா பக்கம் போட்டிருக்கு. நல்லா இருந்தது. எந்த ஒரு இதுவும் கீழே சிந்தாது அந்த மாதிரி இருந்துச்சு. இதுவும் லஞ்ச் பாக்ஸு தான், அப்படியே ஒட்டுக்கா போட்டு கேரியர் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். எல்லாமே இந்த செக்ஷன் பூராலாம் சில்வரு பாத்திர கடை மாதிரி எல்லாமே இந்த இடத்துல இருந்தது. தட்டு பார்த்திங்கன்னா டிசைன் போட்டிருக்காங்க, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது எல்லாமே லஞ்ச் பாக்ஸு தான். இப்போ எல்லாம் ஸ்கூல் திறந்ததுனால நமக்கு லஞ்ச் பாக்ஸு குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி வாங்கி கொடுக்கலாம், விதவிதமாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இது பேக்கோடு இருக்குது, இதில்குள்ளே போட்டு கொடுத்துட்டிங்கனாலும் குழந்தைங்க நல்லா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கீழே சிந்தாமல் எல்லாம் அதுக்குள்ளேயே இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் குண்டா, ஒரு குழம்பு வைக்கலாம் அந்த மாதிரி சில்வர் குண்டாங்களாம் இருந்தது. இந்த பாத்திரம் நல்லா ஹெவி கெட்டியாக இருந்தது, வெயிட்டாக இருந்தது. 350 ரூபா பக்கம் போட்டிருக்கு, 349 ரூபா. நல்லா ஹெவியாக இருந்துச்சு கிண்ணமெல்லாம் பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு சில்வரும் அந்தளவுக்கு இருந்தது. இது பார்த்திங்கன்னா மினி இட்லி. இது தட்டு மட்டும் தனியாக வைப்பாங்க. நம்ம இதை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் இட்லி போனியில் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த பாக்ஸு பார்த்திங்கன்னா லென்த்து அதிகமாக இல்லை, ஆனால் அகலம் நல்லா இருந்தது. வித்தியாசமாக டிசைனாக இருந்தது. வெள்ளி பாத்திரம் போல் இருந்துச்சு டிசைன் பார்க்குறதுக்கு. நல்லா அகலமாக இருந்தது. ஒரு ஆளுக்கு சாப்பாடு நல்லா எடுத்துகிட்டு போயிடலாம். இது காப்பர் பொருந்திய பால் குண்டா. இது ஹாட் பாக்ஸு. ஓவராக எல்லா பொருளும் இருக்குது, வேணுங்கிறது எல்லாமே வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை குக்கர், கடாயி எல்லாமே இருந்துச்சு. ஒவ்வொரு பொருளும் பார்க்கும்போது ரேட்டும் பரவாயில்லன்ட்டு இருந்தது. வாங்கணும். டிமார்ட் பொறுத்த வரைக்கும் போனால் நாம் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவோம். எதை வாங்குறது எதை விடுறதுன்னே தெரியல. எல்லா பொருளும் பிடிச்சிருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ரேட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து செட்டாக இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. ஒட்டுக்கா ஒரே இதாக வாங்கிட்டிங்கன்னா ஒவ்வொன்று குழம்பு, ரசம், பொரியலுன்ட்டு இப்படி வச்சுக்கலாம், தயிர் முதல் கொண்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஓவராக நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஜோதி அம்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.